அன்பார்ந்த சகோதரர்களே, டிவைன் ஷலோம் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு தேவ ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பானவர்களே, உங்களது ஜெப தேவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் கவுன்சிலிங்குக்கும் எங்களுடன் தொடர்பு கொள்ள முடியும். இலவசமாக தேவ பணியில் உங்களுக்காக ஜெபிக்கவும் கவுன்சிலிங்களை தரவும் நாங்கள் வாஞ்சையுடன் காத்திருக்கின்றோம். என்னுடைய தொலைபேசி வாட்ஸ்அப் இலக்கத்தில் தொடர்பு கொள்ளவும். கவுன்சிலிங் என்று நீங்கள் குறிப்பிட்டால் நிச்சயமாக உங்களுக்காக நான் நேரத்தை ஒதுக்கி உங்களுடன் நான் உரையாட முடியும். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த உங்கள் யாவருக்கும் நன்றி. உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் தேவராஜ்யத்தின் வளர்ச்சிக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் நண்பருடனும் இக்காணொலியை பகிர்ந்து கொண்டு ஆசீர்வாதமாக இருங்கள். ஒரு விசை ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, வேளையிலும் அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் தியானங்களும் உம்முடைய சமூகத்துக்கு உகந்தனவாய் இருக்கட்டும் ராஜா. இவ்வேளையிலும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அபரிதமாய் ஆசீர்வதியுங்கள் கர்த்தாவே. பலதரப்பட்ட தேவைகளின் மத்தியில், பலதரப்பட்ட சரீர உபாதைகளின் மத்தியில், பலதரப்பட்ட பொருளாதார குடும்ப மனோ உளைச்சல்களின் மத்தியில் இருக்கும் உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் கர்த்தாவே. குடும்ப சூழ்நிலைகளில் பாதிக்கப்பட்டவர்களை கண்ணோக்கி பாரும். பொருளாதார பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டவர்களை கண்ணோக்கி பாரும். சரியான வேலை இல்லாமல் இருப்பவர்களை கண்ணோக்கி பாரும் கர்த்தாவே. இந்த நாட்களிலும் இஸ்ரேல் நாட்டின் சமாதானத்துக்காக, ரஷ்யா, யுக்ரைன், ஈரான் நாடுகளின் சமாதானத்துக்காக நாங்கள் வருகிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் கர்த்தாவே. எங்கள் இந்தியா, இலங்கை, ஆஸ்திரேலியா, கனடா, இங்கிலாந்து நாடுகளுக்காக நாங்கள் வருகிறோம். எங்களுக்கு வேண்டிய சமாதானத்தை தாரும். இந்த வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட நம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்த்து ஒரு விமோசனத்தை, பாதுகாவலை, நிவாரணத்தை நீங்கள் எடுத்து கொடுக்க வழிகளை திறந்து கொடுங்கள் இயேசுவே. நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் கர்த்தாவே. விசேஷித்த நாட்களை கொண்டாடும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியுங்கள். திருமணத்துக்காக ஆயத்தம் செய்யும் பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கள். சரியான ஏற்ற துணையை அவர்களுக்கு எடுத்து கொடுத்து நீரே ஆசீர்வாதங்களை வழிநடத்துங்கள். விசேஷித்த நாட்களை, பிறந்த நாட்களை, தங்கள் அனுசரியை கொண்டாடும் பிள்ளைகளை விசேஷ விதமாய் அபரிதமாய் ஆசீர்வதியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் துதிக்கிறோம் எங்கள் பரம தந்தையே, ஆமென். அன்பானவர்களை, வேத பாடமாக சங்கீதம் 24 முதல் 5 வசனங்களும் அதன் பின்பு 10ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாய் அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாய் ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. ஆமீன். அன்பானவர்களே, சென்ற வாரம் தாவீது பரிசுத்த உடன்படிக்கை பட்டியை கொண்டு வந்த பின்பு ஆண்டோடத்தில் கேட்கின்றார், யார் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் ஏறுவான் என்று அவன் தாவீது கேட்ட பொழுது ஆண்டவர் தாமே பிரத்யட்சமாக கூறிய மறுமொழியை நாங்கள் பார்த்தோம் சென்ற வாரத்தில். இந்த வாரம் தாவீது அரசனே விதம் கூறுகின்றார், யார் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் ஏறுவான் என்று கூறி தானே கர்த்தரிடத்திலிருந்து பெற்ற மறுமொழியை தானே அவர் கூறுகின்றார். ஒரு ஜெபமாக இது கணிக்கப்படுகின்றது. அன்பானவர்களே, இங்கு சங்கீதம் 24 2ஆம் வசனத்தில் இங்கு கூறப்படுகின்றது, அங்கு அவர் அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக உருவாக்கினார். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது.
இந்த உலகத்தை உருவாக்கியவர் இறைவன். ஆம் அன்பானவர்களே, இங்கு நாங்கள் பார்க்கும் பொழுது இன்று விஞ்ஞானிகள் கூறுகின்ற அத்தனை உலகத்தின் தத்துவங்களும் தாற்பயங்களும் விஞ்ஞான ரீதியான கண்டுபிடிப்புகளும் வேதத்துக்கு ஒத்துணவாகத்தான் இருக்கின்றன. ஆம், அங்கு நான் எழுதிய ஒரு புஸ்தகத்தில் விஞ்ஞானம் வேதம் உண்மை என்பதை நிரூபிக்கின்றது என்பதை ஒரு அதிகாரமாக எழுதிய புஸ்தகத்தில் எழுதியிருக்கின்றேன். இங்கு விஞ்ஞானம் கூறுகின்ற அத்தனை கண்டுபிடிப்புகளும் வேதம் உண்மை என்பதைத்தான் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றது விஞ்ஞானம். இங்கு நாங்கள் பார்க்கின்றோம், யோபுவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அங்கு கூறப்படுகின்றது, அவர் வடக்கு மண்டலத்தை வெட்டாந்தரை வழியாக விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைத்திருக்கின்றார். அவர் வடக்கு மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைத்திருக்கின்றார். அதுதான் புவியீர்ப்பு. இன்னும் அதிகமாக நாங்கள் கூறிக்கொண்டு இன்னும் வேதத்தில் அதிக சத்தியங்கள் அங்கு உலகத்தை உருவாக்குவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு தாவீது அரசன் 24ஆம் சங்கீதத்தில் இந்த பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, அதை தெளிவாக இங்கு கூறப்படுகின்றார். அதை கடல்களுக்கு மேலாக கடல்களின் மத்தியில் அங்கு பூமிக்குள்ளே அங்கு நீர் இருக்கின்றது. இங்கு விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள் 71% பூமியில் தண்ணீரினால் நிறைந்திருக்கின்றன. ஆம், அதில் 1% நல்ல தண்ணீர் இருக்கின்றது. இப்படியாக அநேக தத்துவங்கள் விஞ்ஞானம் இங்கு கூறுகின்றது. பூமியை பற்றி வேதத்தின் அதிசயங்களை எடுத்து விளக்குவதாக இருக்கின்றது. ஆம், இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் தேவன் அங்கு கடல்களை அங்கு எடுத்து நீரை எடுத்து அவைகளை பிரித்து ஆகாய விரிவுக்கு கீழாக அங்கு பூமியை உருவாக்குகின்றார். 7ஆம் வசனம் தெளிவாக அங்கு கூறப்படுவதை அங்கு அதை பிரித்து அங்கு தண்ணீர்களை பிரித்து மேலே ஆகாய மண்டலம் கீழே தண்ணீர் அங்கு அதற்கு இடையில் அங்கு பூமியை உருவாக்குவதை அங்கு 7ஆம் வசனம் தெளிவாக கூறப்படுகின்றது. அன்பானவர்களே, இங்கு வேதாகமம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அங்கு பார்க்கின்றோம், எங்கள் தமிழ் வேதாகமத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாயிருந்தது. ஆம், இங்கு வேதத்தின் மூல எழுத்தாகிய எபிரேய பாஷையில் அங்கு கூறப்படுகின்றது, ஆதியிலே பெரஷிட் பெரா எலோஹிம் எட் ஹா, அதாவது ஆதியிலே தேவன், எலோஹிம் தேவன், எலோஹிம் தேவன். எலோஹிம் என்பதன் எபிரேய அர்த்தம் 1 3 1 திருத்துவத்தை விளக்கி நிற்கின்றது. அன்பானவர்களே, அதற்கிடையில் ஈட்டி என்று எழுதப்பட்டிருக்கின்றது, ஈட்டி ஹா. இதன் அர்த்தம் என்ன? எலோஹிம் திருத்துவ தெய்வம். அங்கு எட் என்று கூறப்படும் பொழுது எபிரேய பாஷையில் 22 எழுத்துக்கள் இருக்கின்றன. அதில் முதலாவது எழுத்து அங்கு அலெஃப் என்று அழைக்கப்படுகின்றது. முதலாவது எழுத்து அலெஃப். கடைசி எழுத்து 22ஆம் எழுத்து டவ், ஏஎல்ஏஎஃப், அலெஃப் முதலாவது எழுத்து. தமிழில் ஆனா இருப்பதைப் போல ஆங்கிலத்தில் ஏ இருப்பதைப் போல, கிரேக்கத்தில் அல்ஃபா இருப்பதைப் போல எபிரேயத்தில் இருக்கும் முதல் எழுத்து அலெஃப். அதை அங்கு சுருக்கமாக ஈ என்று அழைக்கப்படுகின்றது. அடுத்தது டவ், கடைசி எழுத்து அகேனம் என்பதைப் போல டவ்,
டிஏவி அதை ஈ என்று அங்கு அழைக்கப்படுகின்றது. அன்பானவர்களே, ஆம், அங்கு அழகாக அங்கு இது முதல் எழுத்து அலெஃப் இ என்றும் இறுதி எழுத்து 22ஆம் எழுத்து டி டஃப் டிஏவி அதை டி என்றும் அழைப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இங்கு எபிரேய பாஷையில் முதலில் எழுதப்படுகின்றது எலோகிம் தேவன், அதற்கு இடையில் ஈட்டி என்று எழுதப்பட்டிருக்கின்றது. அதை வேத பண்டிதர்கள், எபிரேய வேத பண்டிதர்கள் அதற்கு விளக்கங்கள் கூறவில்லை. ஆயினும் இறை கிருபையினால் அதன் சத்தியங்கள் அடியேனுக்கு போதிக்கப்பட்டது. அது ஈட்டி என்று கூறப்படும் அர்த்தம், அதன் விளக்கம் என்னவெனில், அங்கு ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்த நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் 22ஆம் வசனம் 13ஆம் வசனத்தில் அதிகாரம் 13ஆம் வசனங்களில் கூறப்படுகின்றது. அவர் கூறுகின்றார் யோவானுக்கு, நான் ஆதியும் அந்தமுமாய் இருக்கின்றேன். அவர் கூறியது எபிரேய பாஷையில், ஆனால் அது பேச்சு வழக்கில் கிரேக்க பாஷை இருந்ததனால் யோவான் அப்போஸ்தலன் அதை கிரேக்கத்தில் அல்பா ஒமேகா என்று எழுதிவிடுகின்றார். உண்மையில் ஆண்டவர் கூறுகின்றார், இயேசு, நான் அலெஃப் அண்ட் டவ் ஆக இருக்கின்றேன், ஈட்டி. எனவே ஆதியில் அது இயேசு கூறுகின்றார். இங்கு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆதியிலே எலோகிம் தேவன் ஈட்டி, நான் ஆதியும் அந்தமும், அது இயேசு. உலகத்தை வணைந்தவர் அங்கு பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியாகிய தெய்வம், மூவரும் சேர்ந்துதான் இந்த உலகத்தை வணைந்திருக்கின்றார்கள். இந்த உலகத்தை வணைந்த அந்த இயேசுவை இன்று நாங்கள் தொழுது கொள்கின்றோம். அதைத்தான் தாவீது அரசன் தெளிவாக நமக்கு கூறுகின்றார். அன்பானவர்களே, இங்கு 24ஆம் சங்கீதத்தில் தாவீது கூறுகின்றார், யார் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் ஏறுவான்? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனும் கபடாய் ஆணையிடாதவனுமாக இருக்கின்றான். இந்த பரிசுத்த பர்வதத்தில் ஏறுகின்றவன் நிலையாக இருக்க வேண்டும் என்று சங்கீதம் 125ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் கூறுகின்றது. இன்று நாங்கள் அநேக மலைகளுக்கு ஏறுகின்றோம், ஆனால் இறங்கி விடுகின்றோம். பரிசுத்த மலைகள் என்று கூறி நாங்கள் புனித யாத்திரை என்று செல்கின்றோம். அதில் நாங்கள் தங்க முடியாது. ஆனால் ஆண்டவருடைய பரிசுத்த பர்வதத்தில் ஏறும் நாங்கள் நித்தியமாக அதற்குள் வாழ முடியும். இது சங்கீதம் 125ஆம் சங்கீதத்தில் தெளிவாக தாவீது அரசன் நமக்கு கூறுகின்றார். அன்பானவர்களே, இங்கு எபேசியர்களின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தில் இங்கு கூறப்படுகின்றது, இந்த மலை இயேசு, இந்த மலையில்தான், சியோன் மலையில்தான் அங்கு ஆண்டவர் பரலோகம் சென்றார், மீண்டும் வருகையில் கீழே வரப்போகின்றார். இங்கு எபேசியர் நிருபத்தில் கூறப்படுகின்றது, இங்கு நாங்கள் இந்த பரிசுத்த பர்வத்தில் ஏற முடியும். அதற்கு ஏறி நித்தியமாக இருப்பதற்கு எங்களுக்கு அச்சாரமாக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர், நாங்கள் கேட்ட தேவ வசனத்தை அங்கு பரிசுத்தமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று தெளிவாக பவுல் அப்போஸ்தலன் எங்களுக்கு கூறுகின்றார். இதில் கூறப்படுகின்ற வாக்கியம், நீங்கள் அச்சாரமாக பெற்றது, அது அங்கு அரபோண்ட் என்ற கிரேக்க பதம் பாவிக்கப்படுகின்றது. அதாவது முற்பணமாக நீங்கள் கொடுக்கப்படுகின்றது. ஒரு பொருளை நீங்கள் வாங்க வேண்டுமானால் முற்பணத்தை கொடுத்து அது சட்ட ரீதியாக நீங்கள் உங்களதாக்கி கொள்ளுகின்றீர்கள். அதை எவரும் உங்களிடத்திலிருந்து பறிக்க முடியாது. முழு பணமும் நீங்கள் கொடுக்க முடியாவிட்டாலும் அச்சாரமாக நீங்கள் பணத்தை கட்டி அதை உங்களது உரிமையாக்கி கொள்கின்றீர்கள். முழு பணத்தையும் கொடுத்த பின்பு அதை அந்த பொருளை அல்லது வீடை அல்லது காரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது உங்களுக்கு உரிமையாக வருகின்றது. அதே போல இங்கு எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனத்தில் கூறப்படுகின்ற பதம் அரபோன் என்று கிரேக்க பதம், அது அச்சாரம். நாங்கள் கிறிஸ்துவை அறிந்து அவரை ஏற்றுக்கொண்ட பொழுது அச்சாரமாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தரப்படுகின்றார். அச்சார பணம்.
ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்று நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது முழுவதுமாக நாங்கள் பரிசுத்த பர்வத்தில் ஏற முடியாது. அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். நாங்கள் ஒரு நாள் கிறிஸ்தவர்கள், சில மாத கிறிஸ்தவர்கள் அல்ல. எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்குள் பரிசுத்தமாய், இங்கே தாவீது கூறுகின்ற போல எங்கள் கைகளில் சுத்தம், இருதயத்தில் சுத்தம், மனதில் சுத்தம், பரிசுத்தமாய் ஆண்டோடன் வாழும் பொழுது இந்த பரிசுத்த பர்வதத்தில் நாங்கள் ஏற முடியும். அன்பானவர்களே, இங்கே இதைத்தான் ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அங்கு கூறப்படுகின்றார். ஆண்டவர், நான் நித்தியமான பரிசுத்த விவாகத்துக்கென்று உங்களை தெரிந்து கொண்டேன். ஆம், இந்த பரிசுத்த சியோன் மலையில் மணவாட்டி சபையாகிய உங்களையும் என்னையும் அழைத்து செல்ல ஆண்டவர் வருகின்றார். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நித்திய விவாகத்துக்கென்று உங்களையும் என்னையும் அழைத்திருக்கின்றார். இதைத்தான் இங்கு வெளிப்படுத்த நிருபம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், இவர்களில் தெளிவாக அங்கு கூறப்படுகின்றது. அன்பானவர்களே, இதில் விசேஷமாக 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அங்கு பவுல் கூறுகின்றார், நீங்கள் கிறிஸ்து இயேசு என்னும் மணவாளனுக்கு நிச்சயிக்கப்பட்ட கற்புள்ள புனித கன்னிகைகளாக கரைதிரையின்றி உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். ஆம், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நானும் நீங்களும் கிறிஸ்து இயேசுவுக்காக நிச்சயிக்கப்பட்ட, முத்திரையிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகைகள். ஆம், நாங்கள் திருச்சபை ஆண்டவரின் மணவாட்டி, கற்புள்ள கன்னிகைகளாக நாங்கள் இருக்கின்றோமா? கரைதிரை இன்றி புனித சிந்தனையுடன், புனித இருதயத்துடன், மாசில்லா இருதயத்துடன் நாங்கள் வாழ்கின்றோமா? அன்பானவர்களே, அவருடன் காதலில் நாங்கள் வாழ்கின்றோமா? இதில் அழகாக தமிழ் சித்தர் கூறுகின்றார், செம்மலர் நொந்தால் சேரவொட்டா அம்மளம் பாதம் களி அன்பரோடு மதி. ஆம், இதன் அர்த்தம், ஆண்டவர் சிலுவையில் அவரை பார்க்கும் பொழுது அவருடைய பாதங்கள் சிவப்பாக இருக்கின்றது. எதற்காக? மலம் என்பது சுத்த தமிழில் பாவம். எனது பாவத்தை போக்க அவர் பாதங்கள் சிவப்பாக இருக்கின்றது. இரத்தம், செம்மலர் நோந்தால் பாதங்கள் சிவப்பாக இருக்கின்றது. எனவே அவருடைய பாதங்களை, அவருடைய இரத்தம் தோய்ந்த பாதங்களை பார்க்கும் பொழுது என் இதயத்தில் அவர் மேல் காதல் வருகின்றது. தமிழ் சித்தர் அழகாக பாடுகின்றார். அந்த காதல் இன்று எனக்கும் உங்களுக்கும் இருக்கின்றதா? அவருடைய மனவாட்டியாக அவரை காதலித்துக் கொண்டிருக்கின்றோமா? அன்பானவர்களே, எவ்விதமாக நாங்கள் வாழ்கின்றோம்? ஆண்டவரின் வருகை சீக்கிரமாக இருக்கின்றது. ஆம், மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் கூறப்படுகின்ற அத்தனை அடையாளங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஜாக்கிரதையாக அவருக்குள் கற்புள்ள கன்னிகையாக வாழ அழைக்கப்படுகிறோம். இப்பொழுதே நேரம், நாங்கள் 12 மணி நேரத்தில் கடைசி மணித்துளியில் இருக்கின்றோம். உங்களை தயார்படுத்துவோமா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.